Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் மொபைல் வீக் சிஸ்டம்ஸ் லிமிட்டோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து ஃபினான்சியல் ரிசல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரெஜிஸ்டர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஓப்பனிங் டேட்ஸ் அண்ட் எல்லா க்ளோசிங் டேட்டை பார்த்துடலாம். இந்த மொபைல் வீக் ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் 11 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 அண்ட் அலாட்மெண்ட் டேட் டிசம்பர் 16. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா டிசம்பர் 17க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆகிடும். அண்ட் லிஸ்டிங் என்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18, அதாவது 11th ஓப்பன் ஆகி 13th க்ளோஸ் ஆகுது, 18th லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த டேட்டில் ஓப்பன் ஆகிறது இதுதான் தேர்ட் ஐபிஓ நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 2 ஐபிஓ பார்த்துட்டோம், இது 3வது ஐபிஓ. ஸோ இந்த 3ல எது அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 265 279 பெர் ஷேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு லாட் வாங்கணும். ஒரு லாட்டுக்கு எவ்வளோன்னா 53 ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 14,787 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 572 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மின்னு தான் நான் சொல்கிறேன். ஏதோ 20% உங்கள் லக் இருந்தால் கிடைக்கும். ஏன்னா 572 கோடிக்கு தான் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, அதனால சொல்கிறேன். அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. டேட்டை நோட் பண்ணிங்க. அஸ் யூஸ்வல் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஐபிஓ சேம் டேட்டில் தான் ஓப்பன் ஆகுது, சேம் டேட்டில் தான் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபைன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதோட கம்பெனியோட ப்ரொஃபைல். ஸோ இது என்னென்னா 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின்டெக் கம்பெனி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்னென்னா பேடிஎம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இவங்களும். நம்ம கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பேங்க்லேருந்து அனதர் பேங்க் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துருங்க ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃபோன் டு ஃபோன் நம்பர்ஸ். இதெல்லாம் நான் இன்டெப்த்தாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பே பண்ணியிருப்பீங்க, கிரெடிட் கார்டு பில் பே பண்ணியிருப்பீங்க, இவங்களே லோன் மாதிரி கொடுப்பாங்க எவ்ரி மந்த்து. ஸோ இதெல்லாம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நான் இன்டெப்த்தாக போக விரும்பல கம்பெனியோட ப்ரொஃபைலில். ஸோ டேரெக்டாக நம்ம இதுக்கு போயிடுவோம். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவோம். கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் போயிடுவோம். 31 மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்னா 543 கோடி ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஒரு வருஷம் கழிச்சு 2023 எவ்வளோ ரெவன்யூனா 561 இருக்குது. அதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா 890 crore இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா 345 வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. 500 ஆரம்பிச்சது 800 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல கிராஜுவலான அப்டேட் தான் இதில் வந்திருக்கு. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான என்னன்னா இதோட ஐபிஓ ரெஜிஸ்டர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ linkindiaco.in இந்த வெப்சைட்டில் தான் போய் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். யூஸிங் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் பேன் கார்டு. ஓகேங்களா? இது ரெண்டையும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து பீர் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 197 மொபைல் கம்யூனிகேஷன் லிமிட்டட். ஓகேங்களா? இதில் இபிஎஸ்ஸை பாருங்களேன் -22. காரணம் என்னென்னா இந்த பேடிஎம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஓப்பன் ஆனதுலேருந்து லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் மைனஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப லாஸ் மேக்கிங் ஐபிஓவாக நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதையும் பாருங்கள், இது ஆஃப்ரிம் ஹோல்டிங்ஸ் இதுவும் மைனஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேபால் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன் மொபைல் குயிக் வந்திருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா இதோட செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வருமானம் வந்த மாதிரி தெரியல. அதாவது பாசிட்டிவில் இருக்கிற மாதிரி தெரியல அதோட ஷேர்ஸ்னு. ஓகேங்களா? அதனால் இது ஒரு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்து வெப்சைட்டை பார்க்கலாம். இதுதான் அதோட வெப்சைட். இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டில் என்னென்ன ப்ராடக்ட் அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். டைரெக்டாக நம்ம இதுக்கு போயிடுவோம். கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துக்கு போயிடலாம். 7th அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு 6th ஓப்பன் ஆகிருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. 7th ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 120 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து 111 ஆகிருக்கு. அடுத்து 130 வரையும் வந்திருக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 131 வரையும் வந்திருக்கு. ஸோ இந்த 131லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 410 ருபீஸ்க்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் எவ்வளோன்னா 279.
அண்ட் லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ப்ளஸ், அதாவது 46%, 45% ஆன லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த இருக்குது பேஸ்ட் ஆன் கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஹைலி ரிஸ்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட 3 பாயிண்ட்ஸில் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட பீர் கம்பேரிஷன், பேடிஎம்மாக இருக்கட்டும் மற்றது எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதில் ஒன் ஆஃப் த காரணம். அண்ட் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டும் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளெக்சபிள் இருக்குது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் நான் வந்து ரிஸ்கின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டாக வெளியில் வந்துடுங்க. கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த 3 ஐபிஓவில் நான் வந்து நம்பர் படி உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி படி உங்களுக்கு வந்து நான் அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷால் மெகா மார்ட். ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷனை வந்து மொபைல் வீக்காக வச்சுக்கணும். தேர்டு வந்து தான் சாய் லைஃப் சயின்ஸை நீங்கள் வச்சுக்கணும். இதுதான் என்னோட ஆர்டர் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற அனலைஸை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை.